nervous system is an integration of nerves and specialized cells called neurons. நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களை கொண்ட நரம்புகள் ஒருங்கிணைந்த அமைப்பு. ஓகேங்களா? நியூரான் அப்படிங்கிறது செல்கள், அது சிறப்புத்தன்மை கொண்ட செல்கள். ஓகேங்களா? அந்த நியூரான்களை கொண்ட நரம்புகள் எல்லாமே ஒருங்கிணைந்த அமைப்பு தான் நம்ம நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். The human nervous system is divided into the following. மனித நரம்பு மண்டலம் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனித நரம்பு மண்டலம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS மைய நரம்பு மண்டலம். செகண்ட் ஒன் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் பிரிவு நரம்பு மண்டலம் PNS மைய நரம்பு மண்டலம், பிரிவு நரம்பு மண்டலம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS மைய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரைன், த ஸ்பைனல் கார்ட் அண்ட் த நர்வ்ஸ். மைய நரம்பு மண்டலத்தில் என்னென்னலாம் இருக்கும்? மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள். ஓகேங்களா? பிரைன் அப்படின்னா மூளை, ஸ்பைனல் கார்டு அப்படின்னா தண்டுவடம், நர்வ்ஸ் அப்படின்னா நரம்புகள். மைய நரம்பு மண்டலம் மூளை, தண்டுவடம், நரம்புகளை உள்ளடக்கியுள்ளது. ஓகேங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரைன், மூளை. We use our brain to think, read and write. The brain is covered by 3 membranes called meninges. They are dura mater, arachnoid membrane and pia mater. The brain is kept in a bony case called cranium or skull. It is made up of 8 immovable bones. The brain is made up of millions of functional units called neurons. Human brain is divided into 3 major parts: forebrain, cerebrum, midbrain, cerebellum, hindbrain, medulla oblongata. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மூளையை பற்றி பார்க்க போகிறோம், பிரைன். We use our brain to think, read and write. நம்ம மூளையை திங்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஞாபகப்படுத்துறதுக்கு, ரீட் அண்ட் ரைட் படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு இதுக்காக பயன்படுத்துகிறோம். The brain is covered by 3 membranes called meninges. மூளை 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. ஓகேங்களா? மூளை எத்தனை உறைகளால் சூழப்பட்டுள்ளது? 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. அதை பேர் என்னன்னு சொல்லுவோம்னா மெனின்ஜீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த 3 உறைகள் என்னென்னு பார்க்கலாமா? They are dura mater, arachnoid membrane and pia mater. அந்த 3 உறை என்ன அப்படின்னா dura mater, arachnoid membrane and pia mater. இந்த 3 உறைகளால் தான் நம்ம மூளை சூழப்பட்டிருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெனின்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னன்னு சொல்லுவோம்? மெனின்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். The brain is kept in a bony case called cranium or skull. மூளை cranium இல்லைனா ஸ்கல்னா மண்டையோடு, cranium அல்லது மண்டையோடு என்னும் எலும்பு பெட்டகத்துள் பாதுகாப்பாக உள்ளது. மூளை ஒரு எலும்பு பெட்டகத்தில் பத்திரமா இருக்கும். அந்த எலும்பு பெட்டகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா cranium அல்லது மண்டையோடு. ஓகேங்களா? கிரேனியம் அல்லது மண்டையோடு அப்படிங்கிற எலும்பு பெட்டகத்தில் நம்ம மூளை பாதுகாப்பாக இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ். இது 8 அசையா எலும்புகளால் ஆனது. நம்ம மூளை 8 அசையா எலும்புகளால் ஆனது. த பிரைன் இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ். பல மில்லியன் அலகுகளான நியூரான்களால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன நியூரான்ஸ் அப்படிங்கிறது செல்கள். அந்த பல மில்லியன் அலகுகளாலான இந்த நியூரான் செல்கள் மூலமாக தான் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. ஹியூமன் பிரைன் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ்: ஃபோர்பிரைன், மிட்பிரைன், ஹைண்ட்பிரைன். அதாவது மனித மூளை 3 முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபோர்பிரைன் அப்படின்னா முன்மூளை, செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். மிட்பிரைன் அப்படின்னா நடுமூளை, செரிபெல்லம். ஹைண்ட் பிரைன் அப்படின்னா பின் மூளை, மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. ஓகேங்களா?
இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். மூளையை பற்றி நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம மூளையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நினைவு கூர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு இதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். மூளை வந்து 3 உறைகளால் சூழப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அந்த 3 உறைகள் என்ன அப்படின்னா டியூரோ மேட்டர், அரக்னாய்டு மெம்பரைன் அண்ட் பயோமேட்டர். இதுக்கு என்ன பேர்? இந்த 3 உறைகளால் சூழப்பட்டிருக்கிறதுக்கு மெனிஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3ம் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூளை வந்து கிரேனியம் அல்லது மண்டையோடு அப்படிங்கிற எலும்பு பெட்டகத்தில் பாதுகாப்பாக இருக்குது. இந்த மூளை 8 அசையா எலும்புகளால் ஆனதுன்னு பார்த்தோம். பல மில்லியன் அலகுகளான நியூரான்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மூளையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மனித மூளைகள் எத்தனை முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு? 3 முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த மனித மூளை என்னென்ன 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு? முன்மூளை ஃபோர்பிரைன் செரிபரம், நடுமூளை மிட்பிரைன் செரிபெல்லம், பின்மூளை ஹைண்ட் பிரைன் மெடுல்லா ஆப்லங்கேட்டா. ஓகேங்களா? இதுதான் பார்த்தோம். பக்கத்தில் பாருங்கள் படம் கொடுத்துருக்காங்க. மைய நரம்பு மண்டலம். ஓகேங்களா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் நம்ம மூளை படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் பாருங்கள் பிரைன், செரிபரம். செரிபரம்னா என்ன பிரைன்? ஃபோர் பிரைன் முன்மூளை. இது பிரைன் ஸ்டெம் மூளை தண்டு. இது ஸ்பைனல் கார்டு தண்டுவடம். இந்த பின்னால் இருக்கிறது இது சிறுமூளை செரிபெல்லம்னு சொல்லுவோம். நடுமூளை நீங்கள் படித்தோம் இல்லைங்களா? நடுமூளையை தான் சிறுமூளைன்னு சொல்லுவோம். அதான் செரிபெல்லம். ஓகேங்களா? சைடில் பாருங்கள் அட்டானாமிக் தானியங்கு கட்டுப்பாட்டு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அட்டானாமிக் கண்ட்ரோல் சிஸ்டம். அதில் என்னென்னலாம் இருக்குது? கீழேருந்து மேலே போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள் கல்லீரல் இருக்குது, அப்புறம் லங்ஸ் நுரையீரல் இருக்குது, அடுத்தது தைமஸ் இருக்குது, அடுத்தது மேலே பிளட் செல்ஸ் இரத்த செல்கள் இருக்குது. ஓகேங்களா? லிவர், லங்ஸ், தைமஸ், பிளட் செல்ஸ் இதெல்லாம் தானியங்கு கட்டுப்பாட்டு அமைப்பு. இந்த சைடு சொமேட்டிக் மசில்ஸ் மூமெண்ட் தசை இயக்கம். இப்போது இந்த மூளையோட படம் பார்த்தோம். மூளையில் என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தோம்? பிரைன் பார்த்தோம், பிரைன் ஸ்டெம் பார்த்தோம், ஸ்பைனல் கார்டு பார்த்தோம், செரிபெல்லம் அதாவது பெருமூளை, மூளைத்தண்டு, தண்டுவடம், சிறுமூளை இதெல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர் பிரைன். 3 முக்கிய பாகங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹைண்ட் பிரைன். இப்போ ஒன்றுன்னா தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோர் பிரைன் செரிப்ரம். த ஃபோர் பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரம், தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ். இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரைன். இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். ஃபோர் பிரைன் முன்மூளை. The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. முன்மூளையானது பெருமூளை, செரிப்ரம்னா பெருமூளை. ஓகேங்களா? பெருமூளை, தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ் ஆகியவற்றால் ஆனது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரைன். இதுதான் மூளையில் இருக்கிறதுலே பெரிய பகுதி. எது? முன்மூளை. இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. மனித நினைவாற்றலோட மையப்பகுதியே இந்த முன்மூளை தான். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். இது புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரணகாரியம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறது. அதாவது நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கும், இமேஜினேஷன் கற்பனை பண்ணுறதுக்கும், ரீசன் காரணகாரியம் அறிதலுக்கும் இந்த முன்மூளை தான் வந்து காரணமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ முன்மூளை பற்றி என்னென்ன பார்த்தோம்? முன்மூளை பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ் ஆகியவற்றால் ஆனது. இதுதான் மூளையிலேயே மிகப்பெரிய பகுதி. மனுஷனோட நினைவாற்றலின் மையப்பகுதியே இந்த முன்மூளை தான். நம்ம புத்தி கூர்மையாக இருக்கிறதுக்கும், கற்பனை திறனுடன் இருக்கிறதுக்கும், காரணகாரியத்தை அறியறதுக்கும் இந்த முன்மூளை தான் நமக்கு காரணமாக இருக்குது. செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது மிட் பிரைன் செரிபெல்லம் நடுமூளை. It lies behind the cerebrum. It coordinates the movements of the muscles of the body. It helps to maintain the balance of the body. நடுமூளை. It lies behind the cerebrum. இது பெருமூளையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? பெருமூளை நம்ம ஏற்கனவே இந்த மூளையில் பார்த்தோம் இல்லைங்களா? பெருமூளையோட பின்பகுதியில் அமைந்துள்ளது தான் இந்த நடுமூளை.
இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இது உடல்ல தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது. நம்ம உடம்புல இருக்க தசைகளோட இயக்கம் அதை ஒருங்கிணைக்கிறதே இந்த நடுமூளை தான். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. இது உடலோட சமநிலையை பராமரிக்கிறதுல உதவி செய்யுது. நம்ம உடம்போட தசைகளின் இயக்கத்தையும் இதுதான் ஒருங்கிணைக்கிறது. நம்ம உடம்போட சமநிலையை பராமரிக்கிறதுலையும் இதுதான் உதவி செய்கிறது. ஓகேங்களா? இப்போ மிட் பிரெயின் நடுமூளையை பற்றி என்னென்ன பார்த்தோம்? இது பெருமூளையோட பின்பகுதியில் இருக்குது. உடலில் இருக்க தசைகளோட இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது, உடம்போட சமநிலையை பராமரிக்கிறதுலையும் உதவி செய்யுது. சைடில் பாருங்கள், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹியூமன் பிரைன் இஸ் 1.300 kg. அதாவது மனித மூளையின் சராசரி எடை 1.300 kg. அதாவது 1.3 kg, 1.25 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கிலோகிராமில் பார்த்தோம்னா 1.3, இதே கிராமில் சொன்னோம் அப்படின்னா 1300 கிராம். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜில் நம்ம ஃபோர் பிரைன் மிட் பிரைன் பற்றி பார்த்தோம். ஃபோர் பிரைனில் என்ன சொன்னோம்? முன்மூளை பெருமூளை தலாமஸ் ஹைப்போதலாமஸால் ஆனது. இது மூளையோட மிகப்பெரிய பகுதி. மனுஷனோட நினைவாற்றலின் மையமே முன்மூளை தான். புத்தி கூர்மை, கற்பனைத்திறன், காரணகாரியம் இதுக்கெல்லாம் முன்மூளை தான் காரணமாக இருக்குது. நடுமூளை பார்த்தோம்னா இது பெருமூளையோட பின்பகுதியில் உள்ளது. உடலில் இருக்க தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்குது, உடலின் சமநிலையை பராமரிக்கிறதுல உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹைன் பிரைன், மெடுல்லா ஆப்லங்கேட்டா. ஹைன் பிரைன் அப்படின்னா பின்மூளை, மெடுல்லா ஆப்லங்கேட்டா. The hindbrain comprises of pons and medulla oblongata. It is also called the brain stem. It is called vital knot because it controls breathing, heartbeat and other involuntary muscles. It connects the brain to the spinal cord. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைன் பிரைன், பின்மூளை. The hindbrain comprises of pons and medulla oblongata. பின்மூளை பான்ஸ் மற்றும் முகுளத்தால் ஆனது. மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படின்னா முகுளம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மெடுல்லா ஆப்லங்கேட்டா மற்றும் பான்ஸ் இதால் தான் பின்மூளை ஆனது. இட் இஸ் ஆல்சோ கால்டு த பிரைன் ஸ்டெம். இந்த பின்மூளையை நம்ம மூளை தண்டு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்டு வைட்டல் நாட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ப்ரீத்திங், ஹார்ட்பீட் அண்ட் அதர் இன்வாலண்டரி மசில்ஸ். இது முக்கிய முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வைட்டல் நாட் அப்படின்னா முக்கிய முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ப்ரீத்திங், ஹார்ட்பீட் அண்ட் அதர் இன்வாலண்டரி மசில்ஸ், அதாவது சுவாசம், இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளின் இயக்கத்தை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த பின்மூளையை நம்ம முக்கிய முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இட் கனெக்ட்ஸ் த பிரைன் டு த ஸ்பைனல் கார்டு. இது மூளையை தண்டுவளத்தோடு இணைக்குது. மூளையை தண்டுவளத்தோடு இணைக்கிறது பின்மூளை, ஹைன் பிரைன் தான். இப்போ ஹைன் பிரைனில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? இந்த பின்மூளை பான்ஸ் மற்றும் முகுளத்தால் ஆனது. இதை நம்ம மூளை தண்டுன்னு கூட சொல்லுவோம். இதை முக்கிய முடிச்சுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது சுவாசம், இதய துடிப்பு, பிற தன்னிச்சையற்ற தசைகளோட இயக்கத்தையும் கட்டுப்படுத்துது. அதனால் இதை முக்கிய முடிச்சுன்னு சொல்லுவோம். மூளையை தண்டுவடத்தோட இணைக்கிறதும் இந்த ஹைன் பிரைன் தான், பின்மூளை தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க. மனிதனோட தலைப்பகுதியை கொடுத்து அதில் மூளை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு பார்ட்ஸாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் செரிபிரம். செரிபிரம் அப்படின்னா பெருமூளை, முன்மூளைன்னு படித்தோம் இல்லைங்களா? இதுதான் செரிபிரம். இது தலாமஸ், தமிழ்லையும் தலாமஸ்ன்னு தான் சொல்லுவோம். இது ஹைப்போ தலாமஸ், தமிழ்லையும் ஹைப்போ தலாமஸ்ன்னு தான் சொல்லுவோம். இதுதான் பான்ஸ். இது மெடுல்லா ஆப்லங்கேட்டா. நான் என்ன சொன்னேன்? பான்ஸ் அண்ட் மெடுல்லா ஆப்லங்கேட்டா இது ரெண்டும் சேர்ந்து தான் எந்த மூளையை உருவாக்குதுன்னு சொன்னேன்? பின் மூளையை உருவாக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, இதை பாருங்கள், அந்த கோடு போட்டு பிரைன் ஸ்டெம், மூளை தண்டு அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது செரிபெல்லம். செரிபெல்லம்னா சிறுமூளை. ஓகேங்களா? நடுமூளைன்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு, தண்டுவடம். ஒன்று ஒன்றா அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? The brain needs a continuous supply of oxygen for better functioning.
அதாவது மூளை வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா தொடர்ச்சியான ஆக்சிஜன் அந்த மூளைக்கு தேவைப்படுகிறது. நம்ம மூளை எப்போவுமே பிரிஸ்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஆக்சிஜன் நம்ம மூளைக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. The brain loses the ability to function when it does not get oxygen for more than 4 minutes. அதாவது தொடர்ந்து 4 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் வந்து மூளைக்கு கிடைக்கல அப்படின்னா மூளை வந்து தன்னோட செயல்பாட்டையே இழக்குது. தொடர்ச்சியாக 4 நிமிஷம் நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா மூளை அதோட செயல்பாட்டையே இழந்து போயிடும். Enough sleep and healthy food increases the efficiency of our brain. போதுமான தூக்கமும் ஆரோக்கியமான உணவும் தான் நம்ம மூளையோட திறனை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம். மூளை வந்து சிறப்பாக செயல்படணும்னா தொடர்ச்சியாக மூளைக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. தொடர்ந்து 4 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் வந்து நம்ம மூளைக்கு கிடைக்கலனா மூளை அதோட செயல்பாட்டையே இழந்து போயிடும். போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு இதுதான் நம்ம மூளையோட திறனை அதிகரிக்குது. கீழே பாருங்க, ஸ்பைனல் கார்டு தண்டுவடம். Spinal cord is along a tube-like structure which extends from the brain. It lies within the backbone of our body. Spinal cord na தண்டுவடம். Spinal cord is along a tube-like structure which extends from the brain. மூளையை சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தான் தண்டுவடம் சொல்கிறாங்க. அதாவது மூளையிலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வரும். மூளையை சேர்ந்தே தொடர்ச்சியாக வரும். மூளையிலேருந்து தனியாக பிரியாது. மூளையிலேருந்து சேர்ந்து தொடர்ச்சியாக குழாய் மாதிரி இருக்க அமைப்பை தான் நம்ம தண்டுவடம் அப்படின்னு சொல்லுவோம். இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்புல இருக்க முதுகெலும்போட இணைஞ்சு தான் காணப்படுகிறது. இந்த தண்டுவடம் நம்ம உடம்புல இருக்க முதுகெலும்போட இணைஞ்சு காணப்படுகிறது. ஸ்பைனல் கார்டு தண்டுவடம் மூளையை சேர்ந்து தொடர்ச்சியாக பரவி ஒரு குழாய் மாதிரி இருக்க அமைப்பை தான் நம்ம தண்டுவடம்னு சொல்லுவோம். இது உடம்புல முதுகெலும்போட இணைந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம ஃபஸ்ட்டே நர்வஸ் சிஸ்டம் வந்து 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தான் இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் மூளை பார்த்தோம். மூளையில் முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லி தனித்தனியாக பார்த்தோம். அடுத்தது தண்டுவடம் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், பிரிவு நரம்பு மண்டலம். Peripheral nervous system consists of nerves extending from the spinal cord to all parts of the body. It is made up of 2 parts: somatic nervous system, autonomous nervous system. Somatic nervous system carries sensations from the organs to the brain and take messages from the brain to the organs for movements. Autonomous nervous system controls the nerves of the inner organs of the body. Peripheral nervous system, பிரிவு நரம்பு மண்டலம். Peripheral nervous system consists of nerves extending from the spinal cord to all parts of the body. அதாவது நம்ம முன்ன மூளை தண்டுவடம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடம்பு முழுதும் பரவக்கூடிய நரம்புகள் எல்லாமே இந்த பிரிவு நரம்பு மண்டலத்தை உள்ளடக்கியுள்ளது. ஓகேங்களா? தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவியுள்ள நரம்புகள் எல்லாமே இந்த பிரிவு நரம்பு மண்டலத்தை உள்ளடக்கியுள்ளது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 பார்ட்ஸ். இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், உடல் நரம்பு மண்டலம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். ஓகேங்களா? Somatic nervous system carries sensations from the organs to the brain and take messages from the brain to the organs for movements. அதாவது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், உடல் நரம்பு மண்டலம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகள் இயங்குவதற்கும் கடத்துகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ முள் குத்துது, நமக்கு போகும்பொழுது முள் குத்துது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? வலியாக இருக்கும் இல்லைங்களா? நமக்கு முள் குத்தினோடனே நமக்கு ஏற்படுற அந்த வலி உணர்வை மூளைக்கு கடத்துறதும், மூளை உடனே கீழே குனிஞ்சு அந்த முள்ளை எடு அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம உடலில் இருக்க உறுப்புகளுக்கு கடத்துறதும் இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான். ஓகேங்களா? இது எல்லாமே வித்தின் செகண்டில் நடக்கும். நம்ம முள் குத்தின உடனே என்ன பண்ணுவோம்? வலிக்குதேன்னு கீழே குனிஞ்சு அந்த முள்ளை எடுப்போம். அந்த முள்ளு
குத்தும் பொழுது நமக்கு வலிக்கிற உணர்வை நம்ம மூளைக்கு கடத்தும். மூளை உடனே கீழே குனிஞ்சு அந்த முள்ளை எடு அப்படிங்கிற அந்த செய்திகளை உறுப்புக்கு கடத்தும். ஓகேங்களா? இதை பண்ணுறது யாருன்னா நம்ம சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான், உடல் நரம்பு மண்டலம் தான். Autonomous nervous system controls the nerves of the inner organs of the body. நம்ம தானியங்கு நரம்பு மண்டலம் என்ன பண்ணுனா உடல்ல இருக்க உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துது. நம்ம உடம்புல இருக்க உள் உறுப்புகளோட நரம்புகளை எல்லாமே அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? இப்போ பிரிவு நரம்பு மண்டலத்தில் என்னென்ன பார்த்தோம்? தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடம்பு முழுதும் பரவக்கூடிய நரம்புகள் எல்லாமே ஒன்றிணைந்து தான் பிரிவு நரம்பு மண்டலத்தை உள்ளடக்கியுள்ளது. இது 2 பகுதியாக பிரிச்சிருக்கோம். உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். உடல் நரம்பு மண்டலம் நம்ம உடம்புல இருந்து உணர்வுகளை மூளைக்கும், மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகள் இயங்குவதற்கும் கடத்துகிறது. தானியங்கு நரம்பு மண்டலம் நம்ம உடம்புல இருக்க உள்ளுறுப்புகளோட நரம்புகளை எல்லாமே கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தோம்.